தடம் பெறலாம இருப்பேன், எந்த ஆசாபாசத்துக்கு பூமியை அடிபணி மாட்டாருங்கிற நம்பிக்கை எங்க தலைவருக்கு இருக்கு. ஆனா மக்கள் வந்து உழைப்புக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, மக்கள் சேவைக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினரா நிச்சயமா தேர்வு பெற்றுவேன். அதான் சார் 100 வீடு இருக்குல்ல, 500 வீடு இருந்தா என்ன செய்யும்? அதுச்செல்லாம் அடைப்புகள் வருதா நம்ம சரி பண்றோம். நான் வந்து அரசியல் இல்லை, நான் உழைக்கிறேன். காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கேன். மக்கள் வந்து சார் முந்தி மாதிரிலாம் ரொம்ப தெளிவா இருக்காது சார். செய்யற மக்கள் நிச்சயமாக அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. 200 சீட்டுக்கு மேல செய்து ஆட்சியை பிடிக்க போறோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேசும்போதே சில அடிப்படை பிரச்சனைகள் இருக்குதுன்னு குறிப்பிட்டீங்க. குடிநீர் வசதி, சாக்கடை, இந்த இதெல்லாம் அது எப்பவுமே அது இருந்துகிட்டு தான் இருக்குமா அந்த பிரச்சனைகள்? இல்லை, இப்போ நீங்கள் இப்போ 72 வார்டுக்கும் தலைவர் சிஎம் வந்து ஒரு 2000 கோடிக்கு மேலே ஒரு பாதாள சாக்கடை திட்டம் வந்து முதல்ல வந்து 100 வீடு இருந்துச்சு சார். இன்றைக்கி 1000 வீடு இருக்குது. ஆனால் 100 வீட்டுக்கு என்ன சப்ளை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பைப்புகள் தான் போட்டிருக்காங்க. இப்போ அதுலேயே 500 வீடு அந்த சாக்கடையில் போனால் எப்படி இருக்கும்? இப்போ அதையெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து சிஎம் ஒரு திட்டத்தை வந்து இங்கே மதுரையில் வரும்போது அறிவிச்சிருக்காரு. டாடா கன்சல்டிங்கில் போட்டு அவங்க எல்லாம் கணக்கு எடுத்துட்டாங்க. இந்த பைப்பை பூரா மாற்ற போகிறாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட 2000 கோடியில் இந்த பைப்பை பூராமே மாற்ற போகிறாங்க. அப்புறம் சாக்கடை பிரச்சனை வராது. ரெண்டாவது இவங்க சொல்கிறாங்களே கொஞ்சம் கொஞ்சம் சாக்கடை பிரச்சனையை இவங்க மேனூல் போட்டிருக்காரு சார். பைப்பே எங்கேயும் லைன் கொடுக்கல சார். இவங்க ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து மேனூல் போட்டிருக்காங்க. அந்த மேனூலில் வந்து நீங்கள் பைப்பு லைன் கொடுத்துருக்காங்க கிடையாது, அதை நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அதை அசம்பிளிலே பேசியிருக்கேன். இந்த மாதிரி அண்ணாதிமுக அரசில் மேனூல் போட்டிருக்கீங்க, எங்கேயாவது நீங்கள் வந்து சாயண்ட் பண்ணியிருக்கீங்களா? மேனூலில் மட்டும் எப்படி சாக்கடை போகும்? அதனால் இந்த டாடா கன்சல்டிங்கு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒதுக்கி எல்லாமே கணக்கில் எடுத்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தாலும் முதல் வேலையை போகுது. மிஞ்சி போனால் ஒரு 6 மாதத்துக்கு கஷ்டம். அப்புறம் சாக்கடை கிடையாது வராது. அது உறுதியாக நாங்கள் சொல்ல முடியும். அதான் சார் 100 வீடு இருக்குல்ல, 500 வீடு இருந்தால் என்ன செய்யும்? அதுச்செல்லாம் அடைப்புகள் வருதா நம்ம சரி பண்ணுறோம். கார்பரேஷன் போய் பேசுகிறேன், ஒவ்வொரு கார்பரேஷன் கொடுத்து இந்த சப்ஜெக்ட் தான் பேசுவேன். அதனால் மக்கள் வந்து உழைப்புக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க சார். மக்கள் சேவைக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. அதனால் சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக தேர்வு பெற்றுவேன். சிஎம் நிறைய செஞ்சுருக்கிறாரு. அதனால் அவரும் முதலமைச்சராக நிச்சயமாக 200 சீட்டுக்கு மேலே செய்து ஆட்சியை பிடிக்க போகிறோம். மக்கள் என்னென்ன கூட கேட்குறாங்களோ அது போகிறோம் செஞ்சு முடிச்சோம். அது எந்த மாற்றமும் இல்லை. ஒன்று நீங்கள் சேர்த்துக்கணும். எனக்கு போன எலெக்ஷன்லேயும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியில் எனக்கு எங்களுடைய தலைவர் வாய்ப்பு தந்தார். தலைவர் வைகோ அவர்கள் இந்த தொகுதியை கேட்டு வாய்ப்பு வாங்கி தந்தார்கள். நான் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் நான் உழைச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து மதுரை தெற்கு தொகுதியை பூமிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் தலைவர் வைகோவும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைக்கவும் கேட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன், இந்த மக்களுக்கு நன்மை செய்வேன், எந்த கட்டத்திலையும் தடம் பெறலாமல் இருப்பேன், எந்த ஆசாபாசத்துக்கும் பூமியை அடிபணி மாட்டாருங்கிற நம்பிக்கை எங்கள் தலைவருக்கு இருக்குது. அதனால தான் எனக்கு 2வது முறையும் எல்லா தேர்தலையும் கூட்டணியில் இருக்கும்போது எனக்கு வாங்கி தந்திருக்காரு. தனியாக நிற்கும் போது நிற்க சொல்லணும்னு நின்றுவேன். அண்ணாதிமுக கூட்டணியில் நின்று 52 ஓட்டில் தோந்தேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் தலைமையிலே எனக்கு 2வது முறையாக வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை நான் நிறைவேற்றிருக்கேன். நான் வந்து இதை வச்சு பணம் காசு சம்பாதிக்கணும், இதை வச்சு ஏதாவது நான் உழைக்கிறேன்னு சம்பாதிக்கிறேன். அது கூட அவர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி 500 வந்தார் பூமிநாதன் எப்படி இவ்வளோ ரூபா செலவழிச்சு எலெக்ஷன் நிற்காருன்னா
உழைப்பு இருக்குது. நாங்கள் வந்து வாயை வியாபாரமாக வச்சு பேச்சையும் வாயையும் வச்சு நான் வந்து அரசியல் இல்லை. நான் உழைக்கிறேன். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கேன். அதுதான் எனக்கு என்னுடைய முதலீடு. எனக்கு நேர்மை, நாணயம், உண்மை, எந்த கெடுத்தையும் அதை வந்து நான் வந்து அதில் வந்து விட மாட்டேன். அந்த கூட்டத்துக்கு போகிறத மதுரை மாநகராட்சி. ஆமாம், மாநகராட்சி கூட்டத்துக்கு போகிறத ஒரு வாய்ப்பு சார். அரசியல் வாய்க்கு வேறு என்ன, ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். எல்லாம் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதெல்லாம் வந்து மக்களுக்கு பயன்படுத்தணும். இப்போ நான் மாநகராட்சி கூட்டத்துக்கு போவேன். நான் போய் கூட்டத்தில் பேசுவவங்களுக்காக நம்ம தொகுதியில் ஒரு 4-5 நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேலை நடக்கும். சாக்கடை ஓடாது, குப்பை கிடக்காது. ஒரு நாள் கடுமையாக ஒரு ஏசியை நேரடி அட்டாக் பண்ணி விட்டேன் அந்த கூட்டத்தில். ஆமாம், என்னையா ஒரு பதவிங்கிறது சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாக்கடை கூடனா சரி பண்ண முடியாது. எதுக்கு அந்த எம்எல்ஏ பதவி? நாங்கள் தலைவர்கிட்ட முதலமைச்சர் கேட்டு ரிசைன் பண்ணிடுவேன். அவர் பெரிய செய்தியாக போய் எங்கள் தலைவர் கூப்பிட்டு சத்தம் போட்டார். இல்லைன்னா யதார்த்தமாக நம்ம அப்படி பேச சொல்லலை, அதை அவங்க மாற்றி போட்டாங்க. பதவிங்கிறது சர்வீஸுக்கு, அந்த பதவி சர்வீஸ் பண்ண முடியாத பதவி என்னத்துக்கு அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து ரிசைன் பண்ணி போட்டானே அப்படின்னு தலைவர்கிட்ட சொன்னேன். எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க சில உத்தரவு போட்டாலும் அதிகாரிகள் கொஞ்சம் சுணக்கமாக இருப்பாங்க அப்படிங்கிறது. நான் அதிகாரியை வந்து எனக்கு வந்து மாநகராட்சி ஆணையாளர்கள் வந்து எல்லாருமே எனக்கு நல்லா செஞ்சாங்க. அப்படியே போட்டுருங்க. எந்த ஆணையாளருமே ஒரு வந்து ஒரு 10 நாளில் யாரெல்லாம் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த காரியம் பொது மக்களுக்கு கோரிக்கை வச்சா அடுத்தனதும் செய்வாங்க. இப்போ இருக்கிற கமிஷனர்லேருந்து வந்த எல்லா கமிஷனரும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கோரிக்கை இப்போ அந்த ஸ்கூல் ஒன்று அவங்களுக்கு சொல்லணும். 95 வருஷமாக வில்லாபுரத்தில் ஒரு ஸ்கூலு வாடகை கட்டுறதுல இருக்கு. வில்லாபுரம், வில்லாபுரத்தில் 95 வருஷமாக ஒரு வாடகை கட்டுறதுன்னு ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு. அது சொந்த கட்டணம் இல்லை. தொடர்ந்து நான் அசம்பிளியில் பேசி அதுக்கு ஒரு இடத்தை நானே கண்டுபிடிச்சேன். இடமே கிடையாது. ஒரு 48 சென்டை வந்து ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய மக்கள் வந்து அது வந்து ரொம்ப தென்னை மரங்கள்லாம் வச்சு பெரிய மரங்க 50 வருஷமாக இருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த இடத்த வாங்கி அவங்களுக்கு இந்த இருந்த வேலையும் பாதிக்கக்கூடாது இல்லையா, அந்த மக்கள் பாதிச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்ககிட்டையும் பேசி கலெக்டர் வரையும் கொண்டு போய் கமிஷனர் வரையும் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு 8 சென்டை ஒதுக்கி விட்டு 40 சென்டில் இப்போ வந்து 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா இப்போ கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சொந்த கட்டடத்தில் 3 கோடியில் ஒரு ஸ்கூலு, 95 வருஷம் வாடகை கட்டில் இருந்த ஒரு ஸ்கூலுக்கு இப்போ கட்டடம் அடிக்கல் நாட்டி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பார்த்து நிறையா நான் செஞ்சுருக்கிறேன். மக்கள் வந்து சார் முந்தி மாதிரிலாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். செய்கிற மக்கள் நிச்சயமாக அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் என்னுடைய நம்பிக்கை. நம்முடைய சர்வீஸுக்கு ஒரு மரியாதை இருக்குது, மக்களை சந்திக்கல ஒரு திருப்தி இருக்குது, ஒரு சந்தோஷ நேரத்தில் 2 வாழை நடந்தே தான் போவேன். இப்போ அதை பார்த்தீங்கன்னா 49 ஆயிரக்கணக்கான பெண்கள் தாய்மார்கள் நம் முஸ்லீம் தாய்மார்கள் வந்து வெளியே வர மாட்டாங்க. ஆனால் நேற்று வரிசையில் நின்று பூரா பேர் கலர் கொடுத்துட்டாங்க. சரி நான் கலர் மாமு குடிங்க, மாமன் லேசமாவும் குடிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் மறுக்க முடியல. அது எல்லாத்தையும் 100கணக்கான கலரை வாங்கி ஒவ்வொரு மடம் குடித்தான். அதில் தான் இன்னைக்கு கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் சரியா இல்லை. அதே மாதிரி சாயந்தரம் 30வது வார்டில் பல 100கணக்கான மக்கள் வரவேற்பு. காசுக்காக வர மக்கள் வந்து வேற, உண்மையாக நம்மளை நினைச்சு வர மக்களுங்கிறத நீங்கள் பார்க்கலே தெரிஞ்சோம். அந்த அளவுக்கு நம்ம செஞ்ச சர்வீஸுக்கு போன வட்டம் ஓட்டு கேட்கல பல்லம் மேடுமா கிடந்த ரோடுலாம் இன்றைக்கி வந்து அப்படியே பணிங்க மாதிரி பண்ணியிருக்கோம். அதை ரொம்ப விருப்பப்படுறாங்க. ரெண்டாவது நம்ம அடிக்கடி போய் அவங்களை சந்திக்கிறோமா, அவங்க குறையில நம்ம நிவர்த்தி பண்ணுறோமா, அது ரொம்ப அவங்களுக்கு திருப்தி. சிலதான் நடக்கு, சிலது நடக்காமல் போயிடுவேன். ஆனால் இருந்தாலும்
நம்ம இந்த ரெகுலராக சந்திச்சு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது வந்து மக்கள் ரொம்ப அங்கீகாரம் பண்ணுறாங்க. நிறைய ஓட்டில் செய்ப்பேன். அதே மாதிரி முதலமைச்சர் வந்து இன்னைக்கு நிரம்ப மக்களுக்கு செஞ்சுருக்கிறார். ஆனால் 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். நிச்சயமாக 200 சீட்டுக்கு மேலே செய்யுமா, அதில் மாற்றம் கிடையாது. நாங்கள் போகும்போது இந்த திட்டங்கள்லாம் சொல்லி மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் எதுவும் எடுபடாது. நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. நிச்சயமாக வெற்றி வர்றாரு முதலமைச்சர், வெற்றி வருவார். நானும் முதலமைச்சர் வெற்றி வருகின்ற பொழுது நானும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போய் இந்த மக்களுக்கு விட்டு போன பணியெல்லாம் செய்ய வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார். நான் நினைக்கிற விட நம்ம எம்எல்ஏ ஜெயிக்கணும்ப்பா மக்கள் நினைக்கிறாங்க. ஆமாம், நான் போய் ஒரு இடத்துல நீங்கள் வரணும் சார். நீங்கள் யாருமே ஒரு மறுப்பு கூட சொன்னல சார். அது பல கட்சியில் இருக்காங்க. எந்த கட்சி உறுப்பினர் எனக்கு தெரியாது. அனைத்து தரப்பு மக்களும் இந்த சர்வீஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கு. நன்றி சார், நன்றி சார். இவ்வளோ நேரம் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் கேட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.